அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல கிரிமினல் இன்டிமிடேஷன் அடிக்கடி உங்களுடைய சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பெரு வினாக்களில் எந்த இடத்துல நுழைச்சி எழுதணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. குற்றவியல் மிரட்டனா மட்டும்தான் ஒரு சில நேரங்களில் வேலை நடக்கும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் குற்றவாளியை மிரட்டினா மட்டும்தான் உண்மை வரும். ஏமாளியை மிரட்டினா மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பலசாலி வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுதப்படாத விதிகளாகவே இருக்குது இன்ன வரைக்கும். கிரிமினல் இன்டிமிடேஷன் செக்ஷன் 351 சப்கிளாஸ் 1 ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் கிரிமினல் இன்டிமிடேஷன். இந்த ரெண்டு லைனை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகுது. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கோ அல்லது உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். கிரிமினல் இன்டிமிடேஷன் எதிர்த்தரப்பினருக்கு, இது நீங்கள் பி பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பினருக்கு பயம் அல்லது துயரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அச்சுறுத்தல் செய்யப்பட வேண்டும். பயப்படுற மாதிரி நடந்துக்கணும். நீங்கள் திட்டினீங்கன்னா பி பயப்படணும். இதற்கு பெயர் தான் கிரிமினல் இன்டிமிடேஷன். அது எந்த மாதிரியான கான்செப்டாக வேணால் இருக்கலாம். ஏ திட்டுது பி பயப்படுது, இட்ஸ் கால்டு கிரிமினல் இன்டிமிடேஷன். ஏ திட்டுது பி பயப்படலை, இது கிரிமினல் இன்டிமிடேஷன் கிடையாது அப்படின்றத நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க இல்லுஸ்ட்ரேஷன் வாயிலாக. எடுத்துக்காட்டு பாருங்க. இதை எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக புரிய வந்துடும். எதிர்த்தரப்பினரின் வீட்டை எரித்து விடுவதாக மிரட்டி ஏ என்ன சொல்லுதுன்னா பியை பார்த்து உன்னுடைய வீட்டை நான் எரிச்சிடுவேன், தங்களின் மீது சிவில் மற்றும் குற்றவியல் வழக்கு தொடர்வதை தடுப்பது. பி பார்த்தீங்கன்னா இவங்க மேலே கேஸ் போகிறதா இருக்கு, நீ கேஸ் போட்டனா உங்கள் வீட்டை எரிச்சிருவேன்னு ஏ வந்து மிரட்டுது. இதுதான் கான்செப்ட் கிரிமினல் இன்டிமிடேஷன். நீ இவ்வாறு பேசவில்லை என்றால் அல்லது செய்யவில்லை என்றால் உன் குழந்தையை கொன்று விடுவேன் என்று மிரட்டினால் அது குற்றவியல் மிரட்டல் ஆகும். எவ்வளவோ சினிமாவில் பார்த்துட்டு இருப்போம் இந்த சீனை. அதனால் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு மிக குறைவு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பக்கங்கள் மிக அற்புதமாக எழுதுவீங்கன்னு சாரதி லா ஸ்டடீஸுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு கட்டத்தில் என்ன இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஒருவர் மற்றொருவரை மிரட்டுகிறார். மிரட்டினா என்ன அர்த்தம்? கிரிமினல் இன்டிமிடேஷன். அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒருவரின் உடல், உயிர், ஆரோக்கியம், சொத்து, செல்வம், கண்ணியம், மரியாதை இது எல்லாமே குலைக்கிற வண்ணமாக இருக்க வேண்டும். ஒருவருடைய ஃபோனில் இருக்கிற வீடியோவை வச்சு இந்த வீடியோவை நான் ஆன்லைனில் விட்டுடுவேன், நீ இத்தனை லட்சம் கொடுக்கலன்னா அப்படின்னு மிரட்டுறதும் கிரிமினல் இன்டிமிடேஷன் தான். இதற்கெல்லாம் பயப்படாமல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எல்லாரும். ஸோ செக்ஷன் 351 சப்கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா பெருசாக வளர விடக்கூடாது அப்படின்றதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, இந்த கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அற்புதமாக புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் மிக அற்புதமான ஒரு கேஸ் ஸ்டடியும் கூட. மாணிக் தனேஜா அண்ட் அனதர்ஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா இன் 2015 நடந்த ஒரு வழக்கு கர்நாடகாவில். மாணிக் தனேஜாவும் அவருடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விபத்து ஒன்று ஏற்படுது. சிறிய விபத்து ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா மாணிக் தனேஜாவுடைய வாகனம் பார்த்தீங்கன்னா அடிப்படுது. அவருக்கும் சிறு சிறு காயங்கள் ஏற்படுது. அந்த இடத்துல வந்து போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா இவர்களுக்கு ஃபேவராக நடந்து கொள்ளவில்லை. தட் மீன்ஸ் விக்டிமுக்கு ஃபேவராக நடந்துக்காமல் என்னவோ நடக்குது அந்த இடத்துல அந்த பிரச்சனையை சால்ட் அவுட் பண்ணி அமுச்சு விட்டுறாரு. ஸோ இதுதான் சின்ன சின்ன காயமாக தான், இது ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் மாணிக் தனேஜா என்ன பண்ணுறாரு, அவர் மனசளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விவகாரம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அவர் நியாயமான முறையில் நடந்துக்கலையே, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் என்னை மரியாதையாவது நடத்தியிருக்கலாம், அதை கூட என்ன நடத்தலை, என்னை அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக டைப் பண்ணுறாரு. எந்த இடத்துல நடந்தது, போலீஸ் ஆஃபீஸருடைய பெயர் என்ன, போலீஸ் ஸ்டேஷனுடைய பெயர் என்ன, இடிப்பட்ட வண்டியோட வாகனத்தின் என்ன, இவர் இடம் என்ன மாதிரி நடந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு டிராஃப்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் மீது கிரிமினல் இன்டிமிடேஷன் அண்டரில் செக்ஷன் 351 ஆஃப்
கிளாஸ் 1 ஆஃப் பிஎன்எஸ். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபிசியாக இருந்துச்சு இல்லையா, இப்போ பிஎன்எஸ்ஸாக மாறி இருக்கு. இந்த செக்ஷன் கீழே இவர் மீது வழக்கு பதியப்படுகிறது. ஒரு எஃப்ஐஆரும் பதிவு பண்ணிடுறாங்க. ஸோ எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாருன்னா இவருடைய லைஃப்பில் கொஞ்சம் ட்ராஜடியாக இருக்கும். ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியாது, எஃப்ஐஆர் எதனா ஒன்று வாங்கினா கஷ்டம். ஸோ இல்லையா, இவர் என்ன பண்ணுறாரு, இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்கு ஹானரபிள் ஹைகோர்ட்டுக்கிட்ட போகிறாரு. ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பார்க்குறாங்க, இந்த பெட்டிஷனை குவாஷ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா இவர் இவ்வளோ பெரிய டிராஃப்ட் எழுதியிருக்காரு, இது கிரிமினல் இன்டிமிடேஷன் தான் அப்படின்ற மாதிரி. மாணிக் தனேஜா என்ன பண்ணுறாருன்னா அகைன் என்ன பண்ணுறாரு, அப்பீலுக்கு போகிறாரு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஆங்கிளில் பார்க்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்பீலுடைய மிக அற்புதமான ஒரு நேச்சர். அப்பீல் போனால் அதனுடைய வழக்கினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா வேறு ஆங்கிளில் இருக்கும். மறுபடியும் ஃபேஸ்புக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸும் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் படிக்குது. படிக்கும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூஸை முதல்ல ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு அதிகாரி மீது, அதாவது போலீஸ் அதிகாரியின் மீது கடுமையான விமர்சனம் செய்வது கிரிமினல் இன்டிமிடேஷன் ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று, அது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உள்ளே கொண்டு வராங்க. ஏன், அது ஒரு ஃப்ரீடம் எக்ஸ்பிரஷன் தானே, ஏன் அவருக்கு பேசக்கூடிய உரிமைகள் இருக்கே அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ரெண்டு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பதிவுகள் வெறும் விமர்சனமாக இருந்தது. ஃபுல்லாக படிச்சுட்டு வெறும் விமர்சனம் தான் இருக்குது அதில். அந்த விமர்சனங்களை பார்த்து ஒரு போலீஸ் அதிகாரி அச்சுறுத்திருக்க மாட்டார், பயந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஆல்ரெடி போலீஸ், அவர் இதுக்கெல்லாம் பயப்படுவார், அவர் பயந்திருக்க மாட்டார். எப்பொழுது பயம் அல்லது அச்சுறுத்தல் இருந்தால் மட்டும்தான் அது கிரிமினல் இன்டிமிடேஷன் ஆகும். அதனால் இந்த டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரியும், ஃபேஸ்புக் பதிவுகள் அதிகாரியின் செயல்பாடுகள் விமர்சிக்கும் கருத்தாகவே உள்ளது. அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய செயல்பாடுகளை விமர்சிக்கும் கருத்தாக தான் இருக்குது, அவை மிரட்டல் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி வழக்கை ரத்து செய்வதுடன் எஃப்ஐஆரையும் பார்த்தீங்கன்னா குவாஷ் பண்ணி அமுச்சு விட்ருறாங்க. இந்த கேஸ் ஸ்டடி எஃப்ஐஆர் குவாஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்ஐஆர்னு கேட்டால் பிஎன்எஸ்எஸ்ல எஃப்ஐஆர்னு கேட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரிமினல் இன்டிமிடேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாகன விபத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல உபயோகப்படுத்தணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு கேஸ் ஸ்டடி உங்கள் கையில் கொடுத்தாச்சு, நீங்கள் அதை பல ஆங்கிளில் பார்க்க கற்றுக்கணும், இவ்வளோதான் விஷயம். ஸோ அற்புதமான கேஸ் ஸ்டடி உங்கள் கையில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.